வானத்தில் இருந்து தேனும் அப்பமும் கொடுக்கப்பட்டுச்சான். அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இது உண்மையாகவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது மட்டும் இல்லை, அந்த மலை கிராமத்துக்குள்ளே 5 மலையை தாண்டி போகும் பொழுது என்ன நடந்தது, எப்படிப்பட்ட ஆதிவாசிகள் மத்தியில் கொல்றதுக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டாங்க. வில்லுகள்னால் அவர்களை கொல்லலாம் நினைத்த பொழுது ஆண்டவர் அவர்களை அற்புதமாக நடத்தினார். ஆண்டவர் தூதர்களின் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாராம். இன்னைக்கும் அதே போலவே எப்படி பவுலடியார்கள் கைகள் மூலமாக ஆண்டு அற்புதங்களை செய்தாரோ, 5 மலைகளை தாண்டி சென்ற 2 வாலிபர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள் அவர்களுடைய இளம் வயசில் நடந்த உண்மை சம்பவம் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆம் தேவ ஜனங்களே, நீங்கள் நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மண்டலம் செயல்பட்டதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஊரில், இது வெளிநாட்டில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறாரா? இந்த சாட்சியை கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர் அல்ல, இன்னைக்கும் கிரியை செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு ஐத்தியமும் கிடையாது, அது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி அல்ல. அது உண்மையாகவே அது ஒரு மிஸ்டரிக்கல் ஸ்டோரியாக இல்லாமல் உண்மையாகவே ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த அருமையான பதிவுகளாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. அருமையான சேனலில் அநேக விசுவாசத்தை தூண்டுவிக்கிற, நல்ல விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணுகிற அற்புதமான சாட்சிகள், வேதத்தை குறித்த ரகசியங்கள், எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதத்தை தியானிப்பது என்ற ரகசியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த அருமையான 2 ஊழியர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் விக்டர் பி லாரன்ஸ்ன்னு சொல்லி அறியப்பட்ட தேவ மனிதர், அவருடைய இளம் வயசில் ஊழியர்களாக செல்ல வேண்டும் என்ற ஒரு தாகம் அவர்களுக்குள்ள பற்றி எரிந்தது. அப்போ அவருடைய நண்பனும் அவரும் காட்டுக்குள்ளே ஊழியத்துக்கு போயிட்டாங்க. காலையிலே கிளம்பிட்டாங்க. கிளம்பின நபர்கள் மலைக்குள்ளாக செல்ல ஆரம்பித்தார்கள். 1வது மலை, 2வது மலை ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. பயங்கர டயர்டு. 3வது மலை, 4வது மலை சேரும் பொழுது காலையில் கிளம்புன அவங்க சாயந்தரம் 4 மணி ஆகும் பொழுது 4வது மலையில் நிற்கிறாங்க. ஒரே பசி. அந்த நாட்களில் ஸ்விக்கியோ சொமாட்டோவோ ஒன்றுமே கிடையாது. ஆன்லைன் இன்டர்நெட் வசதி எதுவுமே கிடையாது. மலைக்கு போனால் இன்றைய நாட்களில் கூட இருக்கிற செல்ஃபோனுடைய டவர் கூட கட் ஆயிரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மலையில் என்னோடு வேதாகம கல்லூரியில் படித்த நண்பர்கள் இன்றைக்கும் நேபாள் பல இடங்களில் மலையில் ஊழிய செய்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியும். அவர்களுக்கு ஒரு செல்ஃபோனை சார்ஜ் போடணும், லேப்டாப்பை சார்ஜ் போடணும்னா மலையிலேருந்து இறங்கி கீழே இருக்கிற கிராமத்தில் சார்ஜ் போட்டுட்டு தான் அங்கே போவாங்க. இப்படி வேதனையில் எனக்கு ஃபோன் பண்ண நபர்கள்லாம் உண்டு. அப்போ மலை அனுபவம் எனக்கு நன்கு தெரியும். இன்றும் எங்கள் வேதாகம கல்லூரியில் படித்த பிள்ளைகள் அவர்கள் மலையில் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மலையில் ஒரு நல்ல பைக் இல்லைன்னா மேலே போக முடியாது. சில இடங்களில் பைக்கு போகவே போகாது. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இந்த நபர்கள் 4 மலை ஏறி 5வது மலைக்கு போகணும். இந்த 4வது மலையில் அவங்க அவ்வளோ டயர்டாயிட்டாங்க. கொண்டு வந்த சாப்பாடெலாம் தீர்ந்துட்டு தண்ணி இல்லை. ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்வாரா, இங்கே ஏதாவது கடை இருக்கா பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஏன்னா மலை அது. அப்போ அந்த தம்பி கேட்காரு விக்டர் பி லாரன்ஸ் ஐயாட்ட, அண்ணே நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஒரு கிடைக்குமா, டயர்ட் ஆகிட்டோமே, இங்கே ஒன்றும் கடைலாம் இருக்காதுப்பா, இது மலை அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் உட்கார்ந்துருக்கிற அவர்கள் மேலே விக்டர் பி லாரன்ஸ் ஐயா மேலே ஒரு 4 பன் ரொட்டி, அதாவது பிரெட்டு, நமக்கு பன்னுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த பன் உழுது மேலே. இவர் மேலே 3 அணா உழுது. ஒரு சின்ன தேன் இதுவும் உழுது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க, சூடாக கிடைக்குது. ஆண்டவர் பாருங்கள், பேக்கரியிலேருந்து கொடுக்கறது போல் கொடுக்குறாரு. இவர் கட்டுக்கதை கிடையாது. அவருடைய வாயால் அவர் சொன்ன சாட்சி இன்றைக்கும் இணையதளத்தில் கிடக்குது. இப்படி தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது. சரி, இதை சாப்பிட்டு கொண்டு அந்த பலத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 5வது மலைக்கு போகிறாங்க. 5வது மலைக்கு போனால் அம்புகளை ஏந்திய பல நபர்கள் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த அம்புகளை ஏந்திய நபர்களை பார்க்கும் பொழுது கூட உள்ள நபருக்கு இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம உயிர் முடிஞ்சு போகும் வழியிலே அவர் பேசி கொண்டு வந்தார். நம்ம என்ன செய்ய போகிறோமோ, எங்கே மாட்ட போகிறோமோ, எங்கே தூங்க போகிறோமோ, ஏன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா எப்படி திரும்பி இறங்கி வர முடியாது, அது காடு. அங்கே தான் இருக்கணும், மலையிலையோ மரத்துலேயோ தூங்கிட்டு தான் திரும்பி வரணும். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் அவங்கள கொண்டு போயிருப்பார் இல்லையா? வேதத்தில் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு
பிரித்து கொண்டு போனது பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஊழியத்திற்காக சிலர் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறாருன்னா ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு ஆத்தும பாரம் இல்லாமல், கெட்டப்பட்ட ஒரு ஆத்மா இல்லாமல் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். அப்போ இவர்கள் இவ்வளோ பாடுகளை தாண்டி போனது, அவர்கள் இளம் இரத்தம், அவரே சொல்கிறாரு, இளம் கன்று பயம் அறியாது, அப்படிப்பட்ட வயசு. அதனால் அநேக ஆத்தும பாரம் உடையவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இவர்கள் கிரியையில் ப்ராக்டிக்கலாக வந்ததுனால அற்புதங்களை பார்த்தாங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார், அந்த வில்லி ஏந்திய நபர்களுக்கு முன்னாடி இவர்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு பயமாக இருந்தாலும் அந்த நபர்கள் நீங்கள் ஏன் வந்திருக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறாங்க, லம்பாடி மக்கள்னு சொல்லுகிறாங்க. அப்போ இந்த நபர்களுடைய தலைவனுக்கு தமிழ் தெரிகிறது. அதனால் என்ன நடக்கிறது, அந்த நபர் இவர்களை பேசுகிறாங்க. இவங்க கூட பேசும்பொழுது அந்த லம்பாடி மக்கள் தலைவன் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. தமிழில் பேசணும்னு அவர் சொல்லுகிறாங்க, நாங்கள் இப்படி இயேசு அறிவிக்க வந்திருக்கிறோம், இயேசு விடுதலை கொடுப்பார், பாவத்திலேருந்து விடுதலை தருவார், போராட்டங்கள்லேருந்து விடுதலை தருவார், சமாதானம் தருவார், மது பழக்கத்திலேருந்து, இப்படி அவங்க கிராமத்தில் அந்த இடத்துல என்னென்ன கட்டுகள் இருக்கோ அதிலெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொன்ன உடனே அந்த கிராம தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் சொல்கிறான், வாங்கய்யா நீங்கள் எங்கள் கிராமத்துக்குள்ள இந்த விஷயத்தை செய்யுங்க, விசேஷமாக என்னுடைய வீட்டில் ஒரு ஆள் பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நபருக்காக ஜெபிக்க கூப்பிட்டு போகிறாங்க, அவனுடைய மகனுக்காக. அங்கே போனால் அந்த மகன் கட்டலில் கடந்துக்கிட்டு, ஐயோ 2 இயேசு வந்திருக்கிறாங்க, ஐயோ 2 குட்டி இயேசு வந்திருக்கிறாங்கன்னு கத்த தொடங்கிட்டான். விக்டர் பி லாரன்ஸ் ஐயாவுக்கு பேய் விரட்டிலாம் பழக்கம் கிடையாது. அவர் ஆண்டருடைய பாரத்தில் சின்ன வயசில், இளம் வயசில், அந்த இளம் கன்று பயமறியாதுன்னு சொன்ன அந்த வயசில் வந்துட்டார். வந்ததுனால என்ன ஆகிவிட்டது, பேய் விரட்டி அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் இவர் ஆவியினுடைய ஏவுதல்னால என்ன செஞ்சுருக்காரு, இயேசு நாமத்தில் வெளியே வான்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டு முதல் ட்ரையல் கிராமத்தில் போய் மலையில் போய் சேரார். ஃபஸ்ட்டே கொஞ்சம் அனுபவத்தில் 4 இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு வந்திருந்தா ஒரு தைரியம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே தெரியாது. அப்போது அந்த ஆதிவாசி போல் இருந்த அந்த நபர் அந்த மகனுக்காக ஜெபிக்கிறதுக்காக கூட்டு வருகிற அந்த தருவாயில் இப்போ மகன்கிட்ட வந்துட்டாங்க. அந்த கூட்டு வரக்கூடிய சமயத்தில் கிட்ட இருக்கிற நண்பர் கேட்டிருக்காரு, ஐயா அற்புதம் நடக்குமா, நடக்கலைன்னா நம்மளை விட மாட்டாங்களே, கெட்டி வச்சு அடிச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் கேட்கும்பொழுது, இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தி ஆண்டவர் நடத்த மாட்டாரா, பண்ணும் தேனும் தந்து நம்மளை நடத்துகிறாரு, சும்மாவா தந்திருப்பார், இவ்வளோ தூரம் நடக்க வச்சார்ல, சும்மாவா நடக்க வச்சார். அதனால தான் இந்த ஊழியத்துக்குள்ளே வரவங்க ஆவியானவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்டு வந்தாங்கன்னா சும்மா ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்ம டூருக்காக வரல, டூரிஸ்ட் மாதிரி நம்ம வரல. ஒருவேளை இதை ஊழியத்திற்காக கடந்து செல்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, என்னுடைய ஒரு ஆலோசனை என்னென்னா, நீங்கள் ஆவினால் நடத்தப்பட்டு ஜெபத்தில் இருங்க. ஒரு 7 நாள் 10 நாள் ஜெபிச்சுட்டு ஆண்டவர் உங்களை நடத்தும் போது போனீங்கன்னா அங்கே ஒரு ஆத்மாவன்றர் வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். நான் நிறைய ஊழியருடைய சாட்சி கேட்டிருக்கிறேன். ஒரு ஆத்மா கூட இல்லாமல் பல ஆண்டுகள் இருப்பாங்க. ஆனால் ஏதேச்சியாக ஆண்டவருடைய நடத்துதல் படி போகும் பொழுது திரள் ஆத்மாக்களே ஆண்டவர் தருவார். ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இப்படி தான் ஆண்டருக்காக ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போன ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவருக்காக ஜெபிச்சிருக்காங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான், அந்த மனநல பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆத்மா இவங்க சபைக்கு வர தொடங்கிட்டு, அந்த ஆள் சுகானதுனால வந்ததெல்லாம் ஆண்டவர் அறியாத கூட்டம், இஸ்லாம் மக்கள். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சபையெல்லாம் பல இடங்களில் வளர ஆரம்பித்தது. அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் அந்த இடத்துல ராஜஸ்தான் சுரு என்ற பட்டணத்தில் நான் போயிருக்கிறேன். பிக்கானியர், இந்த இடங்கள்லாம் போய், நோக்கா மாதிரி இடங்கள்லாம் நான் போய் பார்த்து இந்த குறிப்பிட்ட மெண்டலில் இருந்து ரிலீஸ் ஆன நபரையும் நான் நேரடியாக சந்தித்தேன். ஆண்டவர் அவ்வாறாக அதிசயம் செய்திருந்தார். ஸோ அதே போல் இவர்கள் ஊழியத்துக்குள்ளே போய்விட்டாங்க. அந்த விக்டர் பி லாரன்ஸ் உள்ளே படுத்திருக்கிற மகனை பேய் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே இயேசு நாமத்தில் வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேய் வெளியே வருது. அந்த மகனுக்குள்ளே இருந்த ஆவி இயேசு நாமத்தில் விரட்டி விட்ட உடனே அவனுக்கு சுகம் உண்டாயிட்டு அந்த ஊர் தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா இங்கே இருங்கன்னு சொல்லி ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூம் பார்த்திங்கன்னா பயங்கர வாடையான ஒரு ரூமு. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மக்களுக்கு படிப்பறிவு இருக்காது. அந்த ரூமில் தான் ஒரு வேளை மீனை வெட்டியிருப்பாங்க, கோழியை வெட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமை கொடுக்குறாங்க, பயங்கரமான வாடை. அப்புறம் அங்கே படுத்துக்கிட்டாங்க. இவர்கள் துணிமணியோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஒரே சட்டை ஒரே ஃபேண்டு, சாப்பாடும் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வழியிலே தீர்ந்துட்டு இனி ஆண்டவர் தான் நடத்தணும். அப்போ இவர்கள் வந்த களைப்பில் அங்கே படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் ஆகுது, எலும்புனா பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு கிடையாது, முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி கிடையாது, மூஞ்சில் போடுறதுக்கு பவுடர் கிடையாது, தலையை சீவுறதுக்கு சீப்பும் கிடையாது, குளிச்சா தலை தோட்டுறதுக்கு தவளும் கிடையாது, மாற்று துணியும் கிடையாது.
ஆண்டவரை நம்பி வந்தாங்க. அப்படியே உட்காந்துருக்குறாங்க. எழும்பி பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி 200 பேர் நிற்கிறாங்க. அந்த லம்பாடி மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. குட்டி இயேசு வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவர் வெளியே வரார். வந்து எல்லாருக்காக ஜெபிக்கிறார். ஜெபிச்சா 200 பேருக்குள்ளேயுமே பிசாசு இருந்திருக்கு. ஒன்று ஆடி ஆடி பொத்துன்னு விழுந்து விடுதலை நடந்திருக்கு. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டிருக்கு. அப்போது அங்கே உள்ள இன்னும் நிறைய மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அங்கேயே இருக்க அவங்கள வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. உடனே இவர்களும் நாங்கள் அங்கே தங்குறோன்னு சொல்லி 30 நாள் தங்கி ஊழியம் செய்திருக்கிறாங்க. இந்த கதை எதோட அட்டாச் ஆகும்னா, வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரத்தில் பவுல் என்ன செய்கிறாரு, மெலித்தா தீவுன்னு சொல்லி ஒரு தீவில் என்ன செய்து அவர்களுடைய படகு உடைந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, தப்பி வராங்க. அப்போ படகு உடையிற லெவலில் ஒரு கஷ்டம். நம்ம நினைக்கும் இந்த 2 வாலிபர்கள், விசேஷமாக அந்த விக்டர் பி லாரன்ஸ் என்ற தேவ மனிதர், அவருக்கு முதிர்ந்த வயதாகி அவர் மரித்து விட்டார். இந்த 2 வாலிபர்களும் சும்மா லெகுவாகலாம் போயிருக்க மாட்டாங்க. அவர்கள் சந்தித்த சேலஞ்சஸ்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இருந்திருக்காது. அதனால தான் ஆண்டவர் அவர்கள் வரும்பொழுதே அப்பமும் தேனும் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பவுல் பாருங்க, அத்தனை பேருடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார். அதே போல் பவுலுக்கு ஆண்டவருடைய தூதன் சொன்னது போலவே நடந்தது. ஒருத்தருடைய உயிரும் சேதப்படவில்லை. அப்போ பவுல் வந்து மெலித்தா தீவில் வந்தோன்னா பாம்பு குத்திரும். சும்மாலாம் வந்து அற்புதங்கள் நடக்காது. பல பாடுகளை வந்து சகித்து ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது தான் அற்புதங்கள் ஆண்டு செய்வார். அப்போ பவுல் பாருங்கள் எவ்வளோ சித்திரவதைப்பட்டிருக்காருன்னு பாருங்கள். கப்பல் உடஞ்சிச்சு, நைட்டு ஃபுல்லாக கப்பல் அந்த தண்ணிக்குள்ளேயே கடல் தண்ணியில் கடந்து தான் அவர் அந்த மெலித்தா தீவுக்கு வரார். மெலித்தா தீவுக்கு வந்த பிறகும் அந்த பாடு விடலை. அந்த இடத்துல உள்ள ஆத்துமாக்கள் விடுதலை ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆவி என்ன செய்யுது, அந்த பாம்பு மூலமாக அவருடைய கையில் கொத்துது. அது பிசாசனுடைய பெரிய தந்திரம். வேறு யார் கையிலையும் கொத்தலை, பவுல் கையில் தான் கொத்துச்சு. ஆனாலும் பவுலுடைய உயிர் போகலை. இது வேதத்தில் எழுதியிருக்குது அல்லவா. அந்த நேரம் பாருங்கள், அந்த ஊர் தலைமை ஒருத்தர் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 28:7 சொல்லுகிறது, தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்களில் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அந்த நிலங்கள் சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பச்சமாய் விசாரித்தான். அன்பாக நடத்துகிறார். இத்தனை நாள் பவுல் வந்து கடல் காற்று சீற்றத்தில் இருக்கும் பொழுது 3 நாள் அந்த ஊர் தலைமை அன்பாக வச்சு, புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பார்த்தீங்களா, இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு அற்புதம் நடந்துட்டு, ஒரு ஆளுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், ஊரே கூட்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த தேவ மனிதர் விக்டர் பி லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. 30 நாள் ஊழியம், தொடர் ஊழியம். அவர் சொல்கிறார், அவருடைய வாயால் அவர் சொல்கிறாரு, பல்லு தேக்கவில்லை, ஏன்னா ப்ரஷ் இல்லை, பேஸ்ட் இல்லை, தண்ணி எடுத்து வாயை கழுவிட்டு ஊழியம் நடக்கு. மாற்று வஸ்திரங்கள் இல்லை, அவ்வளோந்தான், போட்டு போன வஸ்திரம் தான், அதை தான் மாற்றி போடுறாங்க. ஆதிவாசிகள், இந்த லம்பாடின்னு சொல்கிறவங்க, இந்த ஆதிவாசி ஒரு ட்ரைபை சேர்ந்த மக்கள், அவர்கள் வஸ்திரம்லாம் அந்த காலங்களில் ரொம்ப நார்மலான இலைகள், சில ஆடைகள், ஒரு கீழ் வஸ்திரங்கள், மேலெல்லாம் இலைகள், இப்படி தான் இருந்திருக்கு. வில்லுகளோடு வந்து இவர்களை எதிர்த்து நின்றுருப்பாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் கிளைமேக்ஸு. அப்படியே இந்த பெரிய பெரிய மூவிஸில் பார்க்குற மாதிரி இவங்க வாழ்க்கை ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்து அந்த இடத்துல தமிழ் தெரிந்த ஒரு நபரை வச்சு ஊழியங்களை செய்ய வைத்து 30 நாளும் ஊழியம். 30 நாளுக்கு பிறகு கீழே போய் ஊழியம் முடிச்சாச்சே, ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், குளிப்போம், இல்லை நம்ம வீட்டில் போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் ஒரு எண்ணம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கூட ஊழியர்களை கூப்பிட்டு வந்தால் இன்னும் நிறையா மக்களுக்கு மத்தியில் ஊழியம் நடக்குமே, இன்னும் நிறைய பேருக்கு ஊழியம் செய்யலாமே, வாரம் வாரம் ஒரு ஆராதனை நடத்தலாமே, அவர்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தலாமே அப்படின்னு சொல்ல பாரத்தோடு இந்த 2 தேவ மனுஷர்களும் நாங்கள் கிராமத்துக்கு கீழே போயிட்டு நாங்கள் திரும்பி வருவோம்னு சொன்னால் இவங்க விடவே இல்லை. அப்புறம் வருந்தி கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைய நபர்களோடு வரோம், இன்னும் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொன்ன உடனே விட்ட உடனே வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி கிடக்கு. 5 மலைக்கு ஏறி 5 மலையிலேருந்து இறங்கி வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி கிடக்கு. வீட்டுக்கு வந்தால் இவர்களை எதிர்பார்த்து வரவேற்பாங்கன்னு பார்த்தா இவர்களை எப்படி வரவேற்றாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வீட்டில் அம்மா அப்பா ஊழியத்துக்கு போனாங்களே, ஏன்னா அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க இருக்காங்களா இல்லையா, ஏதாவது மிருகம் அடித்து கொன்னுச்சா, ஒன்றுமே தெரியாமல் தேடி பார்த்துருக்குறாங்க. இவங்களை கிடைக்கலன்னு சொன்ன உடனே பாஸ்டர் என்ன செஞ்சிட்டார், 30 நாள் ஆச்சு, 2 பேர் போனாங்க.
ஏதோ மிருகம் அடிச்சிட்டா இல்லை எவனாவது குத்தி கொண்டானான்னு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவருடைய பலத்தினால தான் போனாங்க. உங்களுக்கே தெரியும், ஈட்டி எடுத்துகிட்டு வந்து நின்னாங்க. அப்போது நம்ம ஊர்லேருந்து 4 பேர் தேட போனால் ஈட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவனை தாண்டி போவாங்களா? கண்டிப்பாக அந்த எல்லை வரைக்கும் போய் தேடிட்டு வந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற எல்லையில் இவங்க போகவே இல்லை. அதனால தான் இவங்கள கண்டுபிடிக்கலை. ஏன்னா அங்கே ஈட்டியை வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மேலே ஈட்டியை எழுதுருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் வந்திருப்பாங்க. அதனால கீழே வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க தேட போனவங்க. அவங்க 2 பேரும் இல்லை. அப்போ 30 நாள் வரலன்னு சொன்ன உடனே நம்ம வேதத்தில் பாருங்கள், மேலே போன மோசைக்கு என்னாச்சு? 40 நாள் வரலன்னு சொல்லிட்டு விக்கிரகத்தெல்லாம் உண்டாக்குனாங்க பார்த்தீங்களா? ஏன்னா மேலே போன மோசை இறந்துட்டார். மிருகம் அடிச்சிருக்கும், அதை அடிச்சிருக்கும்னு சொல்லி கதையை உண்டாக்கி ஆண்டவர் சமூகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கிட்டாங்க. இதுதான் உலகம். இதுதான் விக்டர் லாரன்ஸ் ஐயாவுக்கும் நடந்திருக்கு. மேலே போன ஊழியர்கள் ஆண்டருடைய ஊழியத்தை கனமாக முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது சபையில் வந்து துக்க நிவர்த்தி கூட்டம் நடக்குது. துக்க நிவர்த்தி கூட்டம். அதில் வந்து 2 பிள்ளைகளை பறி கொடுத்த தாய் தகப்பன்மாருக்கு ஆறுதல் உண்டாக ஜெபிப்போம். ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக சென்ற 2 பேர் மிஷினரியாக மதித்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வர்ணித்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த கதை எதோட செட் ஆகும்னா, அப்படியே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் இவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பாருங்கள், வேதத்தில் சிங்கக்கவிக்குள்ளாடி தானியலை போட்டுருவாங்க. உடனே ராஜா வந்து எட்டி பார்ப்பார், இருக்கிறானா? அப்போது அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும், நான் இருக்கிறேன், உள்ளே என்ன ஐயா, நான் இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கிறாரு. அதே போலவே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. மலைக்கு போனாங்களே 2 பேர், அவர்களுக்கு என்ன ஆனதோ அப்படி என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து அந்த ஒரு கூட்டம் மக்களுக்கு பின்னாடி இருந்து வந்த மலையிலிருந்து இறங்கி வந்த 2 பேரும் கத்துறாங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எங்களுக்கு சேதம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார், ஒரு அல்லேலூயான்னு கத்திருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படிப்பா நீங்கள் வந்தீங்க? 30 நாள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ஓடி வந்து கெட்டி பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ வாடை இவர்கள் மேலே. ஏன்னா ஊழியத்திற்காக போன பொழுது அங்கே வேறு மாற்று வஸ்திரங்கள் இல்லை, பல்லு தேய்க்க முடியலை, இருக்கிற தண்ணியை வச்சுட்டு வாயை கழுவிட்டு கிடச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் மலைவாழ் மக்கள் எதையுமே ஹாஃப் பாயில்டு பண்ணியிருப்பாங்க. அது எலியாக இருந்திருக்கலாம், அது பூனையாக இருந்திருக்கலாம், நாய்க்குட்டியாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது மிருகங்களாக இருந்திருக்கலாம், கோழியாக இருந்திருக்கலாம், பச்சையாக வச்சுருப்பாங்க. ஒழுங்காக சாப்பிட முடியாது, பச்சையான இலைகளை சாப்பிட்ருப்பாங்க, எதுனாலும் சாப்பிட்ருப்பாங்க. மக்களோடு மக்களாக ஊழியத்திற்காக தன்னை ஒரு மிஷினரியாக மாற்றிக்கொண்ட வாலிபர்களுக்கு கர்த்தர் உதவி செய்து ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண உதவி செய்த சாட்சி அவர்களுக்கு சொன்னாங்க. துக்க நிவர்த்தி கூட்டம் சந்தோஷமான ஒரு அற்புத கூட்டமாக மாறிட்டு. ஆம் தெய்வ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய ஏவுதல்னால் நாம் போக வேண்டும். அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்ம அதை கிளிக் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறதல்லவா, அவரை விசுவாசிக்கிறவங்க அவரிலும் மேலானதை செய்ய முடியும். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். இந்த அருமையான சாட்சி மூலமாக அநேக அற்புதங்களை உணர முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய சாட்சிகள் நம்மளுடைய காட்ஸ் பவர் டிவியில் வரும். அதனால தான் நம்ம சேனல் பேரே காட்ஸ் பவர் டிவி, தேவனுடைய வல்லமையின் டிவி. அப்போ இந்த அருமையான சேனல் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி உங்களை ஊழியத்துக்கு நேராக, ஜெபத்துக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக கொண்டு போகிற அநேக பதிவுகள் இந்த சேனலில் உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. நம்ம சேனலில் வருகிற நாட்களில் நிறைய வீடியோஸ் கொடுக்கப்படும். தொடர்ந்து நம்மளுடைய காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு லிங்க் தவறாமல் கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. வேறு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த நாட்களில் எல்லா புதன்கிழமை 9 மணி அளவில் நம்ம வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா வாரத்திலையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வீடியோ உங்களுக்கு வரும். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.